எல்லாத்துக்கும் வணக்கம். ரீசெண்டா இந்த நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான கல்வி கட்டணம் வந்து கடந்த 10 வருஷத்துல 200% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2015ல 10 லட்சமா இருந்த கட்டணம் வந்து இப்போ 30 லட்சமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல ப்ரீவியஸாவே இன்ஃப்ளேஷன் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதுலயும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கவர்மெண்ட் தர 6% 7%ங்கிற டேட்டா வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது நாம யூஸ் பண்ற பொருட்கள், மளிகை சாமான் இதுதான் வந்து எப்படி இன்ஃப்ளேட் ஆகுது அப்படிங்கிற டேட்டா தான் அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா. அது இல்லாம மருத்துவ செலவுகள் வந்து 14% வருஷம் வருஷம் இன்ஃப்ளேட் ஆகுது. படிப்பு சம்பந்தமான இன்ஃப்ளேஷன் வந்து 8ல இருந்து 10% வந்து படிப்பு பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த டேட்டா படி பார்த்தா வருஷத்துக்கு 12% வந்து இன்ஃப்ளேட் ஆயிருக்கு கடந்த 10 வருஷத்துல. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த 12% இன்ஃபிளேஷன் ரேட்லயே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல இந்த டாக்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 52 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 10 வருஷத்துல 93 லட்சம் ரூபாய் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபிளேஷன், இந்த எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் வந்து 12% இல்லாம ஒரு 10% இருந்தா கூட நமக்கு 45 லட்சம் ரூபாயோ 10 வருஷம் கழிச்சு ஒரு 80 லட்சம் ரூபாயோ தேவைப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாம நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காக சேமிக்கும் போது இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எஜுகேஷனுக்காக நடக்கிற செலவு அப்படிங்கிறது அதிகமா இந்தியால இன்ஃபிளேட் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப நாம அதுக்கேத்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம குழந்தைங்களுக்குன்னு படிப்புகளுக்கு சேர்த்து வைக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்றதன் மூலமா இந்த இன்ஃபிளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத நாம வந்து பீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஈக்விட்டிலயோ கோல்ட்லயோ இந்த 12% ரேட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நாம இப்ப போடுற பணம் அந்த 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அந்த 12% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிற மந்த்லி மந்த்லி சேவிங்க ஏதாவது ஒரு 10ல இருந்து 12% கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை கண்டுபிடிச்சு அதுல போட்டு வைக்கிறது மூலமா தான் அதை வந்து நம்ம அடைய முடியும். நன்றி.